வணக்கம் ஜோதிட நண்பர்களே, ஆர்கே ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விதி, மதி, கதி இந்த 3 விஷயங்களையும் பேசிக்காக வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த 3 விஷயங்களை மையமாக வச்சு தான் காலம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட ராசிக்கு இந்தந்த விஷயங்கள், இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இதை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதே செல்லும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேசிக் லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராசி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நமக்கும் அதே போன்ற விஷயங்களை அனுஷ்டிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருது. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இங்கே மனிதர்களுக்கும் பிரதிபலிக்குது. அப்படி இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை தொகுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே முழுமையாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ராசி உங்களுக்கு செயல்படுறதுனால இங்கே சொல்லப்படுகிற விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தொடர்பு படுத்திவிடும். சிலருக்கு மேலோட்டமாகவே வெளிப்படையாகவே அந்த விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு ரொம்ப டீப்பாக ஆழமாக அந்த விஷயங்கள் சூட்சமமாக செயல்பட்டுட்டு இருக்கலாம். கடைசிக்கு மன ரீதியான எண்ணங்களாவது அந்த விஷயங்களில் அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை கேளுங்க. தனுசு காலச்சக்கரத்தின்படி 9ஆம் இடமாக வரக்கூடியது. 9ஆம் இடம் யோகஸ்தானமாக குறிக்கப்படுது. ஆனால் இந்த யோகம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மை தன்மையை புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று. யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யோகிக்கு சொந்தமானது. ஒரு யோகியினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய சிந்தனைகள் தவிர அவர்கள் அனுஷ்டித்து வரக்கூடிய விஷயங்கள் இந்த யோகத்தை சார்ந்தது. இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தாமரை இலை மேலே இருக்கிற நீர் மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் இந்த யோகம். அதாவது எல்லா விஷயங்களும் அனுபவங்களும் இருக்கும். ஆனால் அந்த விஷயங்களில் பட்டும் படாமலும் இருந்து வரக்கூடிய ஒருவித தன்மை தான் இந்த யோகம் அப்படிங்கிறது. நிறைய பேர் யோகம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே அதிர்ஷ்டத்தை மனசில் பதிய வச்சிட்றாங்க. ஸோ அந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் அதிகமாக பேசவும் சிந்தனை செய்யவும் செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே யோகம் அப்படிங்கிறது வேற, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேற. இந்த ஒரு வேறுபாடு புரியாததுனால தான் தனுசிற்கு நிறைய குழப்பங்கள். அது தனுசு ராசியில் பிறந்தவங்களாகட்டும், லக்னத்தில் பிறந்தவங்களாகட்டும், பொதுவாகவே இவங்களை யோகசாலிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தினால அதிர்ஷ்டத்தை மையமாக வச்சு நிறைய விஷயங்களை சொல்லிடுறாங்க. இதன் காரணமாக அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உருவாகிடுது. அப்புறம் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காததுனால மன வருத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே தனுசு ராசியாகட்டும் லக்னமாகட்டும் யோகசாலிகள் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. அதில் எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த யோகம் அப்படிங்கிற வார்த்தையை திரிச்சு சொன்னதுனால வந்த பிரச்சனைகள் தான் நிறைய. உண்மையிலேயே தனுசில் பிறந்தவர்களுக்கு தானாக அமையக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே ஒரு யோகத்தோடையே இருக்கும். இங்கேயும் நான் யோகம் அப்படின்னு சொல்கிறது நான் சொன்ன அந்த யோகத்தை சம்மந்தப்படுத்தி மட்டும்தான். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தானாகவே கிடைக்கும். ஆனால் அதை பர்சனலாக நீங்கள் உபயோகப்படுத்துவது இல்லைனா அனுபவிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை அவங்க அனுபவிக்கிறத விட மற்றவங்க அதிகமாக அனுபவிக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா யோகம் அப்படிங்கிறது வாங்குகிற விஷயங்கள் ரொம்பவுமே கம்மி, கொடுக்குற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். தவிர தனுசுக்கு அதிபதி குரு. இந்த குரு பகவானுடைய லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய விஷயங்களை உங்களை பற்றி நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஜோதிட ரீதியாக குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு வலிமை கிடையாது. ஆனால் குரு பார்க்குற இடத்திற்கு
நன்மைகள் அதிகம். இதற்கு அர்த்தமே குரு தனக்காக எதையுமே செஞ்சுக்க மாட்டார், மற்றவங்களுக்காக விஷயங்களையும் காரியங்களையும் அர்ப்பணிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது பொருளாயிடுது. தவிர நார்மலாகவே புராண காலங்கள்லேருந்து குரு அப்படிங்கிறவர் வர்ணிக்கப்படுவதே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவராகவும் மற்றவங்களுக்கு ஞானம் வழங்கக்கூடியவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பற்று இல்லாதவர்களாகவும் உண்மை தன்மையை அனுஷ்டித்து வரக்கூடியவர்களாகவும் தான் சுட்டி காட்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒன்றா வச்சு பார்க்கும் பொழுது தனுசில் பிறந்தவர்களுக்கு லக்னமாகட்டும் ராசி ஆகட்டும் தனக்காக செய்கிற விஷயங்களை காட்டிலும் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நேர்மையும் ஒழுக்கமும் தானாகவே இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடுது. பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒதுங்கி போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுடுது. இல்லைன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு பிறப்பிலிருந்தே இருக்கு. ஸோ தனுசுல பிறந்தவங்களுக்கு எவ்வளவுதான் அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தாலும் இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஊறி போன ஒரு விஷயமாக இருந்து வருது. எல்லா விஷயங்களையுமே ஒத்துக்கிறாங்க, இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்கிரத்திலே புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. தவிர 9ஆம் இடம் யோகஸ்தானத்தை குறிப்பிடுறதுனால ஆன்மீக ஸ்தானமும் அதே இடத்துல வருது. அதனால் தனுசில் பிறக்கிறவங்களுக்கு கடவுள் பக்தி இயல்பாகவே உண்டாகிறது. ஆனால் இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அல்காரிதமோ ஃபார்முலாவோல எதுவும் கிடையாது. அது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே நிர்ணயிக்கப்படலை. அது மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி கால நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மாதிரி அது வெளிப்பட்டுட்டு இருக்கு. இது ஏன் இங்கே நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, நிறைய தனுசில் பிறந்தவங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்து வந்திருப்பாங்க. இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பிடிக்காமல் போயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஒதுங்கியே இருந்து வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் வளர வளர, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கு பிறகு இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் டச் பண்ணுது. அதற்கு காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாமே தவிர இயல்பாகவே தனுசுக்கு நடக்கிற விஷயம் இதுதான். வயது ஆக ஆக அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, பிரபஞ்சம், இயற்கை இது மேலெல்லாம் அவங்களுக்கு தானாகவே ஈர்ப்பு ஏற்பட்டுடுது. இந்த விஷயங்கள்ல தனுசுக்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. என்னன்னா இயற்கை விதிக்கு உட்பட்டு நடக்கிறது என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம், அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இதனால் தனிப்பட்ட முறையில் மனசில் அமைதியும் நிம்மதியும் இருக்கும், குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் செயல்பட்டுட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த விஷயங்களை ஓவராக எடுத்துக்கிட்டு தன்னுடைய கடமைகளை கூட செய்யாமல் விட்டுறாங்க. நடப்பது நடக்கட்டும், எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுது. பின் நாட்களில் மனபாரம், மன அழுத்தத்திற்கு தனுசு ஆளாக்கப்படுது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் தனுசு அப்படிங்கிறது தாமரை இலையில இருக்கிற நீர் மாதிரி தான். எல்லா விஷயங்கள்லையுமே பட்டும் படாமலும் இருந்தாகணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இவங்க ஒன்றும் செய்யாமல் விடும் பொழுது தான் பிரச்சனைகள் தலைக்கு மேலே போக ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி தனுசு பட்டும் படாமலும் தான் எல்லா விஷயங்களும் இருந்துட்டு வர்றாங்க. ஸோ ஒரு சப்போர்ட், ஒரு பேஸ் அப்படிங்கிறது தனுசுக்கு அவ்வளோ சீக்கிரம் இருக்கிறதில்ல. அப்படி இருந்தாலும் அது நீடிக்கிறதில்ல அப்படிங்கிறதா இங்கே ஒரு பொருள். அப்போ இவங்க பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் வளர்த்துக்கும் பொழுது அல்லது இவங்களுக்கு ஏற்படும் பொழுது இவங்க ஒன்றும் செய்யாமல் சும்மா விட்டுட்டாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மற்றும் பேஸ்மெண்ட் சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் ஓவராகவே ஆட்டம் காண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் தனுசுக்கு நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், தயவு செஞ்சு செயல்பாடுகளை மட்டும் கைவிட்டுடாதீங்க, உங்களுடைய முயற்சிகளை விட்டு விலகிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா தனுசு அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின்படி யோகஸ்தானத்தில் இருக்குது. அதாவது யோகத்தை வழங்கக்கூடியது தனுசு, யோகத்தை பெறக்கூடியது தனுசு இல்லை. அதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களை மற்றவங்களுக்கு செய்ய முடியும். ஆனால் அங்கேருந்து நீங்கள் பதில் உபகாரம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று கேள்விக்குறி, அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கால நேரத்திற்குள்ளே கிடைக்காது. காரணம், ஒவ்வொரு ராசிக்குமே யோக ஸ்தானம் அப்படிங்கிறது உண்டு. அப்படி உங்கள் யோக ஸ்தானத்திற்கு யோகாதிபதியாக விளங்குறது கால சக்கரத்தின்படி பூர்வ புண்ணியஸ்தானம். அதனால தான் தனுசில் பிறந்தவங்க
அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்களை அவங்களுடைய குழந்தைகள் பெறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருக்கிறாங்க. காரணம், தனுசுக்கு வாழ்க்கையோட அனுபவம் மற்றும் படிப்பினையை ஆவரேஜாக ஒரு 20 வயசுலேருந்து ரொம்ப டீப்பாக இந்த விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மற்ற ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு சிலருக்கு ரொம்ப முன்னாடியாவே பார்த்துருவாங்க, ஒரு சிலருக்கு வயதானாலும் பத்தாது வாழ்க்கையில் அனுபவம் ஞானம் அப்படிங்கிறத பெறதுக்கு. ஆனால் தனுசை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 20 வயசை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாங்க. இல்லைன்னா வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் கொடுக்கிற ஸ்தானத்தில் தனுசு இருக்கிறதுனால இவங்களால மற்றவங்களுக்கு கொடுக்கத்தான் முடியுதே தவிர அங்கிருந்து வாங்கி செழிப்படைகிறதுக்கு முடியறதில்ல. இன்னும் சில தனுசு ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கும். அதாவது அவங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் மற்றவங்க கிட்ட இருந்து, அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய அப்கிரேடுக்கான ஒரு உதவிகள் கிடைச்சிருக்கும். அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மூல காரணமாக இருந்து வந்திருப்பாங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் செஞ்சு வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு உதவியை அவங்க செஞ்சதுக்காகவே இவங்களை காலத்திற்கும் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, நல்லதை செஞ்சுருக்காங்க, சரி சொல்கிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதைய விட 2 மடங்கு அதிகமாகவே இவங்க கிட்ட வேற ஒரு விஷயத்தின் மூலமாக வசூல் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் விஷயங்களும் காரியங்களும் இவங்களுக்கு அமையும். ஆனால் அவங்க உதவி செஞ்சதை மட்டும் சொல்லி சொல்லியே இவங்களை காலத்திற்கும் அடிமையாக்கிக்க நினைப்பாங்க. இல்லைன்னா நிறைய தனுசு ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வழியே இருக்காது. ஏன்னா புராண காலத்திலிருந்தே குரு அப்படிங்கிறவர் யாசகம் பெற்று வாழக்கூடியவர். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயமோ இல்லைன்னா பொருளோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடமைப்பட்டவராக குரு அப்படிங்கிறவர் இயல்பாகவே மாறிடுறாரு. அதனால தான் குரு பகவானுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. குருவுக்கு நாம் செஞ்சால் குரு நமக்கு நிறைய திருப்பி செய்யும் அப்படிங்கிற ஒரு சாங்கியங்களையும் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அதனால் மற்றவங்க செய்யக்கூடிய உதவிகளுக்கு பிரதி உபகாரம் அப்படிங்கிறது குரு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அது அவங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக காட்டலாம், இல்லைன்னா செயல்பாடுகள் மூலமாக காட்டலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் காட்டியே தீரணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஒருவேளை காட்டலை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே கேள்விக்குறிதான். இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் ஒரு விதத்தில் ஜோதிட ரீதியாக குரு தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ரொம்பவுமே கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவசாலிகளாக இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லி வந்த விஷயங்கள் ரொம்பவுமே கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கிட்டையும் அதுக்கு பதில் கிடையாது. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக அந்த குறிப்பிட்ட ராசி கட்டத்தினுடைய தன்மை இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு அது ராசியாகவோ லக்னமாகவோ வரும் பட்சத்தில் இந்த மாதிரியான தாக்கங்களுக்கும் அனுபவங்களுக்கும் தள்ளப்படக்கூடிய கட்டாயங்களுக்கு ஆளாக்கப்படுறீங்க. குடும்பம் விதியின் அமைப்புப்படி தனுசு ராசிக்கு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடியவங்களாக இருந்து வருவாங்க. பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக தனுசுக்கு குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் காசு பணம் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும், இல்லைனாலும் பிரச்சனை ஏற்படுத்தும். தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார விஷயங்கள்ல தான் குடும்பத்தில் ஈகோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். நீயா நானா அப்படிங்கிற பிரச்சனை, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற பிரச்சனை குடும்பத்தில் அதிகமாக இருந்து வர்றதுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஆக்டிவேட்டாகவே இருந்து வருவாங்க. முன் கோபமும் ஈகோவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்து வரும்.
ஆனால் அவங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப அமைப்பும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தானே, எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் மொட்டியும் மொட்டாமலுமே இருந்து வருவாங்க. எப்போ சேருவாங்க எப்போ பிரிவாங்க அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. எப்போ சிரிப்பாங்க எப்போ கோவப்படுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. இது ஒரு விதத்தில் தனுசுக்கு ப்ளஸ் பாயிண்டாகவும் வேலை செய்யும். ஆனால் தனுசை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவானது பிறகு அவங்களுடைய குடும்ப அமைப்பில் இருந்து நிறைய சகாயங்களை பார்க்க முடியும். கூட நின்று உங்களுக்கு உதவிகரமாக இல்லை அப்படின்னாலும் பேக்ரவுண்டில் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக பார்க்க முடியும். பெற்றோர்கள் விதியின் அமைப்புப்படி அப்பாவுடைய ஸ்தானம் ஒரு வலுவான இடத்துல இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்கள் அப்பாவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் அனுபவங்கள் எப்போவுமே ஒரு நல்ல விதத்திலேயே இருந்து வரும். உங்கள் அப்பா வழியில் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸை பார்க்க முடியும். அதாவது சின்ன வயசில் உங்கள் அப்பா உங்களுக்கு செஞ்ச விஷயங்களை நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் அவர்களுக்கு செய்கிறதுக்கு முற்படுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாகவே இருந்து வருவீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வெளிப்படையாக அந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய பேக்ரவுண்ட்லையாவது உங்களுடைய அப்பாவுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அம்மாவை காட்டிலும் அப்பா மேலே பாசம் கூடுதலாகவே இருக்கும். ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் சரியான முறையில் அதை வெளிக்காட்டிட்டு வருவாங்க. ஆனால் பெரும்பாலானோருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத உண்மை. காரணம் என்னென்னா, நிறைய நேரங்களில் உங்கள் அப்பாவை ஒரு திமிரு பிடித்த நபராக பார்த்து வருவீங்க. ஏன்னா உங்கள் அப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் வளைந்து கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் கையேந்தி நிற்க மாட்டாங்க. கொடுத்து தான் பழக்கமே தவிர வாங்கியவருக்கு பழக்கம் கிடையாது. இதனாலேயே நீங்கள் அவர்களுக்காக செய்யக்கூடிய உதவிகளை கூட பெரும்பாலும் நிராகரிச்சே வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே கடுப்பேற்றும். உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் அவருடைய கௌரவத்திற்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. கௌரவம் தான் வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியம், மற்றதெல்லாமே அடுத்த நிலைதான் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே உறுதியான நபராக இருந்து வருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட மதிப்பு மரியாதைகளையும் நாம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து காரியங்களையும் சாதிச்சுக்கலாம். தவிர உங்களுடைய அப்பா பரம்பரை சார்ந்த விஷயங்களை போற்றக்கூடிய நபர்களாக இருந்து வருவாங்க. உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மதிக்கக்கூடிய நபராக இருந்து வருவாங்க. அந்த மாதிரியான காரியங்களில் இல்லைனா விஷயங்களில் எந்த ஒரு குற்றம் குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமான நபர்களாக இருப்பாங்க. மொத்தத்தில் தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்பா தடாலடியாக இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் மேலே பாசம் பற்று மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். விதியின் அமைப்புப்படி உங்களுடைய அம்மா ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எல்லா விஷயங்களையுமே ரொம்பவுமே சப்போர்ட்டான நபராக இருந்து வருவாங்க. மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பது அவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயம். குணத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் உங்களுடைய அம்மாவிற்கும் நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகும். சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பல நேரங்களில் ஒரே மாதிரியாக இருப்பதை பார்க்க முடியும். தனுசு ராசிக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அல்லது மனப்பான்மை அப்படிங்கிறது அவங்க அம்மா வழியிலிருந்து வரக்கூடிய ஒன்று தான். நிறைய தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்கள் அவங்களுடைய அம்மாவை பார்த்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கவே செஞ்சுருப்பாங்க. உங்கள் அம்மா ரொம்பவுமே கடின உழைப்பாளி, புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். வினோதமான விஷயங்கள் மற்றும் வித்தியாசமான விஷயங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் ரகசியங்கள் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரொம்பவுமே கஷ்டத்தை அனுபவித்து வந்திருப்பாங்க. அதே போல் குடும்பத்தில் பிரிவுகளை கூட சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை பிரிஞ்சிருக்கும்படியோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தரை பிரிஞ்சிருக்கும்படியான சூழல் உங்களுடைய அம்மாவிற்கு ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக நடக்கும். காரணம் என்னென்னா, உங்களுடைய அம்மாவிற்கு எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா அமைப்பு. யாரோ ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கணும், யாருக்காவது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இல்லாத பட்சத்தில் தான் குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகளை போட்டு வருவாங்க. திடீர்னு அவங்களுக்கு கோபம் வந்துடும், வார்த்தைகள் கொஞ்சம் தடிக்கும், சுயநிலை அப்படிங்கிறது மாற்றமாகும். ஆனால் பொதுவாகவே தனுசை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுடைய அமைப்பு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பெற்றோர்கள் வகையில் நீங்கள் பாசத்தை பெற முடியும். ஒரு கட்டத்திற்கு மேலே நீங்களும் அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் செய்வீங்க. உடன்பிறப்புகள்
விதி அமைப்புப்படி உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையில தான் இருந்துட்டு வருது. குறிப்பாக உங்களுடைய குடும்பம் அல்லது உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில் இருக்கும். இன்னும் கிளியராக சொல்கிறோன்னா அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன தனுசை பொறுத்த வரைக்கும் உபகாரம் மற்றும் பிரதி உபகாரம் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு பிரச்சனை தான். இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டாலே தனுசுக்கு கடனை தீர்ப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். அவ்வளோ சீக்கிரம் அதை செஞ்ச யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ டிஃபால்ட்டாகவே தனுசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடன்பிறப்புகள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சகாயமாக இருந்து வர்றாங்க. ஸோ அதற்கு பிரதி உபகாரமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ சீக்கிரத்தில் திருப்தி அளிக்காது. இதனாலேயே தனுசுக்கு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உடன்பிறப்புகள் வகையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். குறிப்பாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். நிறைய தனுசு ராசிக்கும் சரி லக்னத்திற்கும் சரி அவங்களோட வயதில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவங்களுடைய உடன்பிறப்புகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒதுங்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பிரிஞ்சிடுறாங்க. பெருசாக உறவுகள் ஒட்டுறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்த பிறகு இந்த தாமரை இலை கான்செப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக நடப்பதை பார்க்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உடன்பிறப்புகள் வகையில் பிரச்சனையும் இருக்காது, மனஸ்தாபங்கள் இருக்காது, சங்கடங்கள் இருக்காது. ஏதோ பார்க்குற இடத்துல பார்த்துட்டு 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உடன்பிறப்புகள் வகையில் அதிகமாக பார்க்க முடியும். உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் ஜாலியான டைப்பாக இருந்தாலும் பொதுவாகவே மந்தமாகவே செயல்பட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஆசைகளும் கற்பனை சக்திகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு ஆசை அதிகம்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகளில் அல்லது உங்களுடைய முயற்சிகளில் அவங்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா காரியங்கள் உங்களுக்கு கடுப்பை ஏற்படுத்தும். தவிர அந்த மாதிரியான விஷயங்கள் தனுசுக்கு பெரும்பாலும் செட் ஆகிறதில்ல அப்படிங்கிறதும் உண்மை. நிறைய தனுசு ராசியாகட்டும் இல்லை லக்னமாகட்டும் மூத்த உடன்பிறப்புகள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் குடும்ப ரீதியாகவோ மன ரீதியாகவோ சில கஷ்டங்களுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாக்கப்படுறாங்க. அது இவங்களையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய நிலையில் உருவாக்கிடும். இளைய உடன்பிறப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்து வருவாங்க. ஆனால் கொஞ்சம் மந்தமான ஆட்கள், ஆசையும் கற்பனையும் இவங்களுக்கும் மூத்த உடன்பிறப்பை விட ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்றைக்குமே தடுமாற்றத்தோடையே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு கிளியர் ஐடியா அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க வாழ்க்கையை எதிர்பார்ப்புலேயே முக்கால்வாசி கழிச்சிட்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இதெல்லாம் எதுவும் நமக்கு செட் ஆகாது, இனி நாம தான் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு புரியுது. ஆனால் இப்படி உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு உதவிகரமாகவும் கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருந்து வருவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு முறைகள் கூட எப்போவுமே கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்து வரும். ஆனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருமகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கும் மேக்ஸிமம் செட் ஆகிறது இல்லை. இந்த மாதிரியான காரியங்கள் இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலேயே உடன்பிறப்புகள் வகையில் பொதுவாகவே ஒரு காலகட்டத்திற்கு மேலே கொஞ்சம் ஒதுங்கியே இருந்து வருவீங்க. வாழ்க்கை துணை விதியின் அமைப்புப்படி வாழ்க்கை துணையுடைய அமைப்பு தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையிலேயே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை கம்யூனிகேஷனில் ரொம்பவுமே தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தெளிவான நபர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு கூட அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாது, இல்லைன்னா புரியாது. ஆனால் அவங்க அந்த விஷயங்களும் ரொம்பவுமே கிளியராக இருப்பாங்க. கொஞ்சம் சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் உங்களை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். அம்மா மேலே அவங்களுக்கு பாசம் அதிகம் இருக்கும். கல்வி, வித்தைகள் மற்றும் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடோடு இருந்து வருவாங்க. தவிர உங்களுடைய செயல்பாடுகள் அல்லது முயற்சிகளில் அவங்களுடைய பங்களிப்பும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயமாக இருக்கும். குறிப்பாக அது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். பெரும்பாலும் தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும், லாபத்தையும், அனுகூலத்தையும் அவங்க முழுசாக எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் இல்லைன்னா நீங்கள் சேமித்த விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய வாழ்க்கை துணை அதை முழுமையாக அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைகள் மற்றும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடுகள்
மற்றும் உங்களுடைய ஐடியாக்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு என்றைக்குமே மாற்று கருத்து அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதனால் வாழ்க்கை துணை மூலமாக தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உருவாகி மறையும். பெரும்பாலான தனுசுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது நிறைய சிக்கல்களும் சங்கடங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்து வரும். குறிப்பாக அவங்களுடைய சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு குளறுபடிகள் இருக்கிற மாதிரியே விஷயங்கள் அமைந்து வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை எப்போவுமே அவங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்து வந்தாலும் அதை எப்போவுமே அவங்க சுட்டி காட்டிகிட்டே வருவாங்க. தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கண் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எப்படியோ அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் அவங்க கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். நிறைய தனுசு ராசி இல்லைன்னா லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறவங்களா தான் இருந்து வர்றாங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே பார்த்து என்னமோ பண்ணிக்கோ, என்னை ஆள விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசுக்கு தானாகவே அமைந்துவிடும். தனுசை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி 2 பேருக்குமே அம்மாவுடைய சென்டிமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். எப்படின்னா, உங்களுடைய அம்மா உங்கள் மேலே பாசத்தை காட்டுவாங்க, உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்வாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க அம்மா கிட்ட பாசத்தை காட்டுவாங்க, அவங்களுக்காக இவங்க வேலை செய்வாங்க. இப்படி 2 பேருக்குமே அம்மா வழியில் இல்லைன்னா சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கான்ட்ராஸ்டான விஷயங்கள் ஆனால் ஒரே மாதிரி நடக்கிறத பார்க்க முடியும். மொத்தத்தில் வாழ்க்கை துணை அமைப்பு தனுசை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் இருந்தாலும் சுவாரஸ்யத்திற்கு குறைவிருக்காது. குழந்தைகள் விதியின் அமைப்புப்படி தனுசுக்கு குழந்தைகளுடைய ஸ்தானம் ஒரு வலுவான இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், உங்களுடைய குழந்தைகள் உங்களை காட்டிலும் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்து வருவாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அவங்க உங்களுக்கு கட்டுப்படுறதை விட நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் அமைந்து வரும். உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. ஒரு விதத்தில் செயல் வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கும். அதிகாரத்தன்மை, மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை மற்றும் நிர்வாக திறமை அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருக்கும். தலைமை பண்புகளுக்கு உங்களுடைய குழந்தைகள் ஒரு சிறந்த நபர்களாக இருந்து வருவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கான்ட்ராஸ்டாகவே இருந்து வரும். நீங்கள் சமாதான பிரியராக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க பிடிவாதக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பல நேரங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுடைய அப்பாவை ஒத்தபடியே இருக்கும். உங்கள் அப்பாவுடைய கேரக்டரும் உங்களுடைய குழந்தைகளுடைய கேரக்டரும் பல விஷயங்கள் ஒத்து போகிறத பார்க்க முடியும். தவிர உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய சிக்கல்களுக்கு ஆளாக்கப்படுவாங்க. பொதுவாக தனுசை பொறுத்த வரைக்கும் வயது ஆக ஆக குழந்தைகள் வழியில் நிறைய கஷ்டங்களையோ அல்லது பிரிவுகளையோ பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது நிறைய பேர் எப்படின்னா, குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பேச்சுவார்த்தைகள் ரொம்பவுமே கம்மி பண்ணியிருப்பாங்க. ஏதோ கடமைக்காக எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். ஆனால் என்னதான் விஷயங்கள் இப்படி போய்கிட்டு இருந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. ஏன்னா இங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த தாமரை இலையில் இருக்கிற நீர் மாதிரி தான் விஷயங்கள். ஸோ எல்லா விஷயங்களுமே பட்டும் படாமல் போகணும் அப்படிங்கிறத கான்செப்ட். அப்படி தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை தனுசுக்கு உருவாக்குது. ஸோ அப்படி போய்க்கிறதா தனுசை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமும் கூட. அப்படி இல்லாமல் குழந்தைகள் விஷயங்கள் அல்லது குழந்தைகளை இழுத்து பிடிக்கும் பொழுது தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. தனுசுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு படிப்பு விஷயங்களில் பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்துடும். ஒன்று, இயல்பாகவே அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது சூட் ஆகாது. அப்படி இல்லைன்னா டீசெண்டான அளவில் படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படிப்பு மற்றும் வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு உபயோகமாக இருக்காது. கொஞ்சம் கூட படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேறொரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டு இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பேஸாக வச்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மேக்சிமம் இந்த மாதிரியான அமைப்பில் தான் தனுசுக்கு குழந்தைகள் அமையுது. மொத்தத்தில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு தூரத்தில் இருந்தாலும் பாசம் குறையாது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் விதியின் அமைப்புப்படி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஸ்தானம் தனுசுக்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்குது. குறிப்பாக உறவினர்களுடைய ஸ்தானம் கொஞ்சம் வலுவாகவே இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய குடும்ப ரீதியாகவோ அல்லது உங்களுடைய பொருளாதார ரீதியாகவோ தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றும் சர்ச்சைகளை கலப்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக ஆகும்பொழுது தான் உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. பிரிவுகளும் மனஸ்தாபங்களும் உண்டாகுது.
பெரும்பாலும் உங்களுடைய உறவினர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களாகத்தான் இருந்து வருவாங்க. ஸ்பிரிச்சுவல் சமாச்சாரங்களில் கை தேர்ந்த நபர்கள் நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. உங்கள் குடும்ப உறவுக்காரங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேருக்கு சில விசேஷமான சக்திகள் கூட இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கியே இருந்து வருவாங்க. உங்களுடைய உறவினர்களுக்கு ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம். நீயா நானா அப்படிங்கிற பிரச்சனை தனுசுக்கு ராசியாகட்டும் லக்னமாகட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். இந்த விஷயத்தை என்றைக்குமே உங்களால் சமாளிக்க முடியாது. இதனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே தனுசு உறவுக்காரங்களை மொத்தமாக வெறுத்துருவாங்க, இல்லைன்னா தானாகவே ஒதுங்கி வந்துடுவாங்க. சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காகட்டும் உங்கள் குழந்தைகளுக்காகட்டும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் உங்கள் உறவினர்களுடைய தலையீடுகள் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மேலே தூக்குற மாதிரி தூக்கி கீழே விட்டுடுவாங்க. தவிர உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை அமைப்புகளையும் ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவுகளையோ குற்றம் குறைகளையோ சொல்லிக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் உறவினர்கள் வகையில் மன கசப்பையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி விடும். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் காரியங்களுக்கும் எப்போவுமே உறுதுணையாக இருப்பாங்க. பெரும்பாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு அம்மா சென்டிமெண்ட் அப்படி இல்லைன்னா பெண்கள் சென்டிமெண்ட் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். அந்த மாதிரியான நபர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருந்து வருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பெண்கள் வழியில் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாகவே இருந்து வரும். பொதுவாகவே உங்களுடைய நண்பர்கள் சொகுசான விஷயங்கள் மற்றும் ஆடம்பரமான விஷயங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்து வருவாங்க. குடும்ப பற்று அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதத்தில் அவங்களை சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லலாம். காரணம், உங்களுடைய நண்பர்கள் பார்க்க பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது போல தோன்றினாலும் பிரச்சனைன்னு வரும்போது தான் அவங்களுடைய உண்மை முகம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ பெரிய கோபக்காரங்களா இவங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே நல்ல மனிதர்கள், கோபம் இல்லாத பட்சத்தில். தனுசை பொறுத்த வரைக்கும் உறவினர்களை காட்டிலும் நண்பர்கள் கொஞ்சம் டீசெண்டாக போக முடியும். மொத்தத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு வழக்கமான விஷயங்கள். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு நெஞ்சு பகுதிகள் மற்றும் கால் பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் தனுசுக்கு அதிகமாக ஏற்படும். பொதுவாகவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் தனுசும் ஒன்று. நெஞ்சு பகுதிகள், நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தனுசுக்கு மருத்துவ விரயம் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் தனுசுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகாது. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், தானாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தனுசுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மற்றும் அனுகூலங்கள் பெருமளவில் இவங்களுக்கு எடுபடுறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஒன்றும் சுத்தமாக கிடைக்காது, அப்படி இல்லைன்னா கிடைச்சாலும் இவங்களுக்கு பயன்படுறது இல்லை. தவிர உடன்பிறப்புகள் வகையில் நிறைய சங்கடங்களையும் ஏமாற்றங்களையும் மன வருத்தங்களையும் கஷ்டங்களையும் அதிகமாகவே பார்க்க முடியும். உறவினர்கள் வகையில் அதிக வெறுப்புகளை பார்த்து வருவாங்க. வீண் செலவுகள் மற்றும் விரயங்கள் பொதுவாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க வாழ்க்கையவே வெறுக்க வைக்கிற அளவுக்கு உருவாகி மறையும். குறிப்பாக இது தனுசு லக்னத்திற்கு இன்னும் கூடுதலாகவே செயல்படும். எப்போ எப்படி செலவு வருது அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியாது, அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. தவிர குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருமகன் மருமகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், சொத்து சுகங்கள் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே தனுசு என்றைக்குமே கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. காரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது இந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட தான் அதிகப்படியான பிரச்சனைகள் தனுசுக்கு உருவாகி மறையும். தொழில் மற்றும் வேலை. விதியின் அமைப்புப்படி தொழில் மற்றும் வேலையின் அமைப்பு தனுசுக்கு ஒரு அனுகூலமான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசுக்கு ஆறுதலாகவே இருந்து வரும். தனுசை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இந்த தொழில் மற்றும் வேலைகளில் இருந்து வரும். நிறைய பேருக்கு என்ன செய்யறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே புரியாமல் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தட்டி போய்கிட்டே இருக்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடைபெறும்.
இதனால் இந்த தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் லைஃப்பில் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போயிடுமோ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இயல்பாகவே தனுசுக்கு வரும். ஆனால் உண்மையிலேயே தனுசை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே. இந்த அனுபவங்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே தொழில் மற்றும் வேலை விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. பொதுவாக தனுசை பொறுத்த வரைக்கும் ராசியாகட்டும் லக்னமாகட்டும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் இந்த தொழில் மற்றும் வேலைகளில் கொஞ்சம் நிலையாக இருக்கிற சூழ்நிலைகள் உருவாகுது. தவிர தனுசை பொறுத்த வரைக்கும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் பேச்சு திறமை அப்படிங்கிறதான் அவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். பேச்சு திறமை இல்லை அப்படின்னா அவங்களால நிச்சயமாக சைன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயமும் இருக்குது. இவங்களுக்கு தான் அந்த பேச்சு திறமை இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அங்கே பேச்சு திறமை இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இவங்களுக்கு முழுமையாக கை கொடுக்கும். ஸோ இவங்க புரிஞ்சுக்க வேண்டியது இவங்க பேச்சு திறமையோடு இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. மற்றவங்களுடைய பேச்சு திறமையை உபயோகப்படுத்தி கொள்வதும் இவங்களுக்கு நல்ல விதத்திலே பயன்படும். கற்றுக் கொடுக்கும் விஷயங்கள், வித்தைகள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா துறை, ஆன்மீகம், பஞ்சாயத்துக்கள், எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி இன்னும் பல விஷயங்கள் தனுசுக்கு தொழில் மற்றும் வேலைகளில் நன்மைகளை கொடுக்கும். ஓகே ஜோதிட நண்பர்களே, இதுதான் இந்த ராசியினுடைய முழு அமைப்பு. இங்கே ராசியை பற்றி முழுவதுமாக எதுவும் சொல்லப்படலை, தோராயமாக சில விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கணும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையின் முறையிலேயே இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயத்தை தான், என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிக்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாங் அப்படிங்கிறது கிடைக்காது, அது எல்லாருக்கும் புரியவும் செய்யாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் நான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.